ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வாட்ச் பார்க்க போகிறோம்னா கேஷியோட AE-1200. அந்த வாட்ச் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேரோட ஃபேவரட் வாட்சாகவும் இருந்திருக்கும். என்னோட அதுக்கு தான் நான் விஷ்லிஸ்ட்டில் போடல. 2556 ருபீஸ் தான் என்னமோ இருந்துச்சு. அப்போது கேஷியோவில் இப்போ சேல் போச்சு, இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் சேல் போச்சு. அதில் நான் வாங்கினேன். 1946 ருபீஸ் வந்துச்சு. ஸோ நல்ல டீலு. ஸோ எனக்கு 2500க்கு வாங்க மனசு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா ஆல்ரெடி F91W வச்சுருந்தேன். இது வேறு வேரியன்ட் தான், இருந்தாலும் மஸ்ட் ட்ரை வாட்ச். பட் எனக்கு வாங்க அந்தளவுக்கு ஓகே 2500 வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சரி ஓகே, அந்த நியூ இயர் இந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் இவெண்ட்டில் ஒரு வாட்சாக வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு நியூ இயர்க்கு ஒன்றும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்லேயே வச்சுருந்தேன் கம்மிங் நியூ இயர். ஸோ திடீர்னு பார்த்தா 1946 கூட. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரேட் கம்மியாக வர போகிறது கிடையாது. நான் ஓகே சேலும் போயிட்டுருக்குன்ட்டு உடனே ஆர்டர் போட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். 1946 ருபீஸ்க்கு இந்த வாட்ச் வாங்கினேன். கேஷியோ சேலில், கேஷியோ வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இப்போ தான் டெலிவர் ஆச்சு. ஸோ குயிக் அன்பாக்ஸ் பண்ணேன். Casioindia.com உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே தான் ஆர்டர் பண்ணது இது. ஓகே, இட்ஸ் மேனுஃபேக்சர் ஆன் மேனுஃபேக்சர் வந்து 9/2024, அதாவது ஃப்ரெஷ் பீஸு. ஓகே, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஹவுஸில் வாங்கும்போது 2023 வந்துச்சு. அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் கூட MTP M300 2023 செப்டம்பர் என்னமோ வந்துச்சு. இது பரவாயில்ல, நியூ பீஸு 2595. எனக்கு 25% ஆஃபரில் 1946 வாங்கினோம். ஸோ இதுதான் வந்து சீரியல் நம்பரு. ஆக்சுவலாக நீங்கள் 6 மந்த் எக்ஸ்ட்ரா சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ இதை தான் நீங்கள் கொடுப்பீங்க. வாட்ச் பின்னாடியும் இருக்கும். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் வாட்ச். அண்ட் ஒரு நிமிஷம், இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இதில் ஆக்சுவலாக பில்லு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ரைஸ் இந்த இருப்பாங்க 1946 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது ப்ரைஸ். ஓகே ஓகே, நைஸ். The wait is over. இதில் ஒரு டேக் இருக்குது. ஓகே, இதில் தான் ப்ரைஸ் டேக் வந்துருக்கு போல். ஓகே, Casio AE-1200. 10-year battery. This is the watch. இது வந்து உங்களுக்கு டியூவல் டைம், அதாவது ஹோம் டவுன் டைம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வேர்ல்ட் டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா
வேர்ல்டு மேப் போட்டிருக்கு. இது ஹோம் டவுன். சம்டைம்ஸ் நீங்கள் வேர்ல்டு டைம் செஞ்சோம்னா இது ஹோம் டவுன் டைம். இப்போ வேர்ல்டு டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு அப்படியே நம்ம ஹோம் டவுன் டைம் வந்து ஆக்சுவலாக அப்படியே செட் ஆகிருக்குது. ஸோ அதுதான் இது. லைட் நல்லா டார்க்காக இருக்குது. ஓகே, இது வேர்ல்டு டைம். ஓகே, இதில் சர்ச் பண்ண ஆக்சுவலாக மோட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லைன்னா ஒவ்வொரு கண்ட்ரி டைமாக இதுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, அலாரம் 5 அலாரம்ஸ் வச்சுக்கலாம். இது டைமரு, அதாவது கவுண்ட் டவுன் டைமர். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் நம்ம சேல் போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சம்திங்னா நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவுண்ட் டவுன் டைமர் மாதிரி ரிவர்ஸில் டைம் ஓடும். ஒரு 1 ஹவர் ஆச்சுன்னா 1 ஹவர் ரிவர்ஸில் டைம் ஓடும். ஸோ நமக்கு ஒரு இது மாதிரி கவுண்ட் டவுன் டைமரு. ஸ்டாப் வாட்ச்சு, இதுதான் ஹோம் டவுன் டைமு. T1 வச்சு பார்த்திங்கன்னா இது இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய டைம் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது பிளிங்க் அட்ஜஸ்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணினேன், பிளிங்க் ஆரம்பிச்சிருது. அப்புறம் செகண்ட்ஸ் நான் பார்க்கல. இப்போ நான் என்னோடய ஃபோன் எடுத்து என்னோடய டைம் டேலைட் சேவிங்ஸ் ஆஃபில் வச்சுக்கிறேன். இப்போ என் டைம் ஃபோனில் என்ன டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, 2:43 ஆகுது PM. ஸோ இது வந்து நான் என்னோடய சிட்டி ஹோம் டவுன் சிட்டியை மாற்றுறேன். டெல்லி நமக்கு ஆக்சுவலாக டெல்லி டைம் தான். ஸோ சைனா, நியூயார்க்கு, பெர்லின், டெல்லி செட் ஆகிட்டு. இப்போ நம்ம டைம் ஜோனுக்கு வந்துட்டு டெல்லி வந்துட்டோம். அடுத்து வந்து அடுத்த ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 2 o'clock வைக்க போகிறேன். ரிவர்ஸ்லேயும் போய்க்கலாம். இந்த பட்டன் நமக்கு ரிவர்ஸ், இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் போகிறது. ஓகேவா? இது வந்து பேக்கு, ரிவர்ஸ். ஓகே, 2 வச்சுட்டேன். 2 எக்ஸாக்ட் டைம் என்னென்னு பார்த்துக்கிறேன். 2:44 44. ஓகே, 24 ஹவர் ஃபார்மேட் வைக்க போகிறேன். ஓகே, ஹவர் ஃபார்மேட் செட் ஆகிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2010. ஐ திங்க் எதுக்கு 2010 இங்கே காட்டுதுன்னா 24 மேனுஃபேக்சர்ஸ் சம் டவுட் வரலாம். 2024 மேனுஃபேக்சர் ஏன் 2010 வந்து காட்டுதுன்னா, ஏன்னா மேபி இந்த வாட்ச் வந்து ரிலீஸ் ஒரிஜினல் ரிலீஸ் டேட் ஐ திங்க் 2010 சம்திங் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால கூட இருக்கலாம். லைக் ப்ரொடியூஸ் பண்ண ரிலீஸ் பண்ண டேட்டு. ஸோ அதில் வச்சு நான் ஓகே 2024 ஆப்வியஸ்லி. ஆக்சுவலாக எதுக்கு தயங்கி சொல்கிறேன்னா, நானும் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, மந்த் வந்து ஓகே, இது ஃப்ரண்ட்டு 10. இன்றைக்கி வந்து ஓகே 2. இது லைட் டைம் வந்து எத்தனை செகண்ட் வேணும்? 1 செகண்ட், 3 செகண்ட், 1 செகண்ட், 3 செகண்ட். 3 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க, செட் ஆகிட்டு எல்லாமே. ஓகே, திஸ் இஸ் அவர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட் இப்போ எல்லாமே செட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ஆட்டோ கேலண்டர். ஸோ டே வந்துட்டு மந்த்து டைம் எல்லாமே கரெக்டாகுது. இது வந்து இன்னொரு சிட்டி, அடுத்த சிட்டி நம்ம வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இந்நேரத்துக்கு நம்ம நியூயார்க்கில் என்ன டைமு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே, இது நம்ம டெல்லி டைமிங்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் தான்.
வச்சுருக்கேன். நான் வெயிட் பண்ணுங்கள். ஓகே 24 ஹவர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஓகே அப்படின்னா 24 ஹவர்ஸ் வச்சா இப்போ நம்ம 14ல் வைக்கணும். அதனால் ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 24 ஹவர்ஸில் வச்சுருக்கோம். இங்கே இதே சேம் டைம் தான் ஹோம் டவுனில் எனக்கு வந்து இது ரயில்வே டைம் 24 ஹவர்ஸ் டைம் காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனலாக் டைம், ஆக்சுவலாக அனலாக் போகுது. நல்லா பார்த்தீங்கன்னா அதில் இந்த செகண்ட்ஸ் போகிறதுலாம் நமக்கு தெரியும். இந்த பாருங்கள் செகண்ட்ஸ் போயிட்டுருக்குது. இது சின்ன முள், இது பெரிய முள், அந்த மாதிரியே இருக்குது. ஓகே, இதில் வேறு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னா 5 அலாரம்ஸ் வச்சுக்கலாம். அது போக நீங்கள் வேர்ல்டு டைம்னு வச்சுக்கலாம். அது போக நம்ம வேறு எந்த சிட்டிஸ்னாலுமே நம்ம சர்ச் பண்ணி மேனுவலாக பார்த்துக்கலாம். அதே டைமில் மோட் பட்டன் நமக்கிட்டனா வேர்ல்டு டைமுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ நேரத்துக்கு வேறு எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன டைமு அப்படின்ட்டு நம்ம சேம் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ பெஸ்ட்டு ஒரு நல்ல மாடியூல். ஸோ தட்ஸ் இட். வாட்ச் இது ஸ்டாப் வாட்ச். ஓகே, இது ஹோம் டைம். ஸோ நான் ஆக்சுவலாக இது உங்களுக்கு இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. ஒரு நியூ வாட்ச் வாங்கும்போது எப்படி நீங்கள் செட் பண்ணுவீங்கன்னு அதே தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இதுவும் மேட்சாக இருக்கும். இந்த இதுவும் இதில் இருக்கும் சீரியல் நம்பர். இதை வச்சு தான் நம்ம அந்த வாரண்ட்டி கிளைம் பண்ணுவோம். வேறு ஆக்சுவலாக இந்த இதில் கொடுத்துருக்க இது வந்து இந்த மிஷின் நம்பரு, இந்த மிஷின்குள்ள நம்பரு. ஓகே, அண்ட் we can check. ஓகே, இது மூணையும் சேர்த்து நமக்குன்னா உங்களுக்கு டிஸ்பிளே செக்கு, டிஸ்பிளே எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. டீசெண்டான வாட்ச்சு 1946க்கு ஆக்சுவலாக இது ஒர்த்து. நீங்களும் இந்த கண்டிப்பாக வாங்குங்க. இது ஆக்சுவலாக இது கலெக்டபிள், ஒரு கேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டபிள் வாட்ச்சு. தேங்க்யூ.